வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு நீங்க ஒரு பயிற்சிக்காக மட்டும் எடுத்துக்கங்க. எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை பார்த்து நீங்க பை செல் எல்லாம் பண்ண வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. நீங்க பார்த்து பயிற்சி பண்ணி நீங்க கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த பதிவு கொடுக்குறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நம்ம ட்ரெண்ட் லைனை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ட்ரெண்ட் லைன் எப்படி ஆக்ட் ஆகுது, ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது ட்ரெண்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது ட்ரெண்ட் லைன். நம்மளுக்கு தேவை, இந்த ட்ரேடிங் டோட்டலாக தேவை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, அந்த ட்ரெண்டு, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன். இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஜாயின் பண்ணி கம்பைனை எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதை அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது எப்படி ட்ராக் பண்ணணும் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சொல்கிறாங்க, விக்கு சொல்கிறாங்க, பாடி வரைக்கும் வச்சா போதுன்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்மளுக்கு எது சௌகரியமாக படுதோ அப்படி வைக்கணும். சரிங்களா? அதை எப்படி வைக்கணும்? பாடியில் வைக்கணுமா, விக்கில் வைக்கணுமா, கொஞ்சம் மேலே இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணணுமா இல்லையா, அதெல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை பற்றி இப்போ பார்த்துருவோம். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோங்க. இவ்வளோதாங்க. இது இது எளிமையாக தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் நிஃப்டி ஃபியூச்சரில் தான் வச்சுருக்கேன். வீக்லியில் வச்சு ஃபஸ்ட் பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் அந்த ட்ரெண்ட் எப்படி ஒர்க் ஆகிருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது எப்படி வந்திருக்குது தெரியுதுங்களா? மார்க்கெட் அப்படியே மேலே வந்திருக்குது, ஒரு ட்ரெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை உடச்சிட்டே வந்திருக்குது மார்க்கெட்டு. கரெக்டுங்களா? ஹையர் ஹை உடச்சிட்டே மார்க்கெட் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஹை ஒன்று, இந்த இடத்துல ஒரு ஹை வச்சுருக்கான். அதை விட்டாச்சுன்னா அடுத்த ஹை இங்கே வச்சுருக்கான். இது கலர் கரெக்டாக தெரியுதுங்களா? இல்லை கலர் மாற்றிப்போமா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹை வச்சுருக்கிறான். இந்த ஹைக்கு ஈக்குவலாக இந்த ஹை வச்சுருக்கிறான். அதுக்கு அடுத்து இந்த ஹையை கட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இப்போ நியர்பை ஐயில் தான் நின்றுட்டுருக்கான். சரிங்களா? அப்போ இன்னொரு விஷயத்தை கீழே நோட் பண்ணிங்கன்னா, அப்படியே லோ உடைக்காமையே ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்திருக்கான். கவனிச்சு பாருங்க. லோ இது ஒரு சப்போர்ட்னா, இந்த லோ உடைக்காமையே அடுத்தடுத்த ஏரியாவுக்கு போயிருக்கான். கரெக்டுங்களா? புதுசாக வைக்கிற லோ உடைக்காமல் போயிருக்கு. அதாவது நீங்கள் எப்போ ரைட் சைடில் பார்க்காதீங்க, லெஃப்ட் சைடில் பார்த்து பழகுங்க. ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள். ரைட் சைடுங்கிறது இப்போ இந்த 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 ஏரியா எடுத்துட்டிங்கன்னா, இதுக்கு லெஃப்ட் சைடு தான் பார்க்கணும். ரைட் சைடுனா அதுக்கு பின்னாடி கீழே இறங்கி இருக்குது. இது எது வரைக்கும் வருதுன்னு தான் பார்க்குறோம் நம்ம. இங்கே லோ, இங்கே இருக்கணும், ஏற்கனவே ஒரு கரெக்டான டச் எடுத்துகிட்டு போயிருக்கா. டே கோடு தப்பு தப்பாக வருது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, லைனைவே எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லைங்களா? இந்த லைன் இப்படி பார்த்துக்குங்க. ஒரு நிமிஷம். ஒரு ட்ரெண்ட் அப்படி தான் பார்க்குறோம் நம்ம. இங்கே ஒன்று, இங்கே, 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 இப்படி தான் போயிருக்கான். இப்போது நியர்பை நின்றுருக்கா, மேலே தான் நின்றுருக்கா, லோ உடைக்காமையே போயிட்டுருக்கா. சரிங்களா? இது நம்ம ட்ரெண்டில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ட்ரெண்ட் லைனை பார்த்தோம்னா நம்மளுக்கு வேறு மாதிரி ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த இந்த இடத்துலேருந்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இது ஒரு லோவாக இருக்குது. சரிங்களா? இது ஒரு லோவாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம் நாம. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறோம். அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அப்படியே இந்த ரெண்டையும் மட்டும் கனெக்ட் பண்ணி, அதாவது மார்க்கெட் அங்கே வர்றதுக்கு முன்னாடியே அதை கனெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல வர்றேன். மார்க்கெட் இந்த பிளேஸுக்கு வரல. நம்ம இந்த இந்த இடத்துல ரன் ஆகும்போதே, இந்த இடத்துல தாண்டும் போதே, கிராஸ் பண்ணும்போதே நம்ம இந்த ரெண்டு லைனுக்கு ஒரு கனெக்ட் பண்ணி இழுத்துட்டு இருந்தால், தேர்ட் டைம் பாருங்க அதே இடத்துல தான் ஜாயிண்ட் எடுத்திருக்கான். இங்கே பாருங்க, இதே இடத்துல தான் டெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்கா. இந்த இடத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது சப்போர்ட்டாகவும் கூட இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குது. கரெக்டாக சப்போர்ட்டு ப்ளஸ்ஸு ட்ரெண்ட் லைன் அதே இடத்துல முட்டிட்டு மேலே ஓடிட்டா மார்க்கெட்டு. ஓகேங்களா? ட்ரெண்ட் லைனை ஒரு ரெண்டே ரெண்டு கனெக்ஷனை வச்சு கண்டினியூ பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே போயிட்டுருக்கும். ரெண்டு ஜாயிண்ட் இருக்கணுங்க அங்கே. சரிங்களா? இப்போ இதை ஜாயின் பண்ணோம்னா எப்படி போகும்?
இதையும் இதையும் ஜாயின் பண்ணால் இது வரைக்கும் போகும். இப்படி பார்க்கணும் நம்ம. இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இது ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதாங்க, இது ஒன்றும் பெருசாக ரிஸ்க் இருக்காது. பழகுங்க, தப்பு தப்பாக இருக்கு முதல்ல, ஆனால் பின்னாடி போக போக அது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? பழக்கத்தை கொண்டு வாங்க, ஈஸியாக வந்துடும். இது இப்போ வீக்லியில் பார்த்தோம் நம்ம. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் இப்படி கண்டினியூ பண்ணால் போதும். மேலே பாருங்க, இங்கே இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெண்ட் தான். இங்கேருந்து இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணி இழுத்துட்டு இருந்தீங்கன்னா மார்க்கெட் அதே அதுக்குள்ளேயே தான் போயிருக்கா. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாடியா இல்லை விக்கா அப்படின்னுலாம் கணக்கு போட வேண்டாம். ஓவராலாக வந்து இந்த ட்ரெண்டை ரெண்டை கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிங்கனாவே அந்த ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? பாடியில் முட்டிட்டு போகுதா இல்லை விக்குக்கு மேலே போகுதா அப்படியெல்லாம் கணக்கே வைக்க வேண்டாங்க. அந்த ஜோன் நம்மளுக்கு தேவை வந்து அந்த ஜோனுக்கு வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகான்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது மார்க்கெட்டு, இப்படி திரும்பிட்டா மறுபடியும் ஒரு டைம் மேலே வர்றா, மேலே வந்துட்டு இப்படி திரும்புகிறா. இப்போ என்னன்னா இதை கனெக்ட் பண்ணிக்க, இந்த இதையும் இதையுமே கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணி அப்படியே ஒரே லைனாக போட்டுருந்தீங்கன்னா அடுத்த டைம் மேலே வரும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓவர்ஸ்ட் வரானா இல்லைன்னு பார்க்குறோம். மேலே வர்றா, கீழே வர்றா. மேலே வந்த பாருங்க, இந்த இடத்துல முட்டிட்டு திரும்புவோம். அதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சில இடத்துல வந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இல்லாத இடத்துலயே மார்க்கெட் திரும்புற இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இங்கே வந்து திரும்பிடுவா, இங்கே விட்டா இது வரைக்கும் வருவா, இது ஹை, இது இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதையும் பிரேக் பண்ணால் இது வரைக்கும் போவானா, இப்படி கணக்கு போட்டு பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் போவா அப்படின்னு. இப்போ போயிட்டு இந்த லோவெல்லாம் கட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, கீழேயும் அப்படியே ஒரு ட்ரெண்ட் ஆகி வர்ற மாதிரி வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பெருசாக இருந்த ரேஞ்சு அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வந்த ரேஞ்சு அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பிரேக் அடிச்சிடும், மேலேயே கீழே அடிச்சுட்டு போயிடுவான். இதையெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்துக்க முடியாம ஏதோ ஒரு ஸ்ப்ரிங் அமுத்தி வச்சு என்ன நடக்குங்க, அதே தான் வெடிச்சிட்டு செதறும் இல்லைங்களா? அந்த மாதிரி பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? இதை வந்து டே கேனில் பார்ப்போம். நீங்கள் அக்யூரேட்டாக இதில் வைக்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது பாடி விற்கணும் வேண்டாம், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ரெண்டு கனெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கனெக்ஷன் இருக்குது, இது இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணி இழுத்து விட்ருங்க. உங்களுக்கு எப்படி போகுதுன்னு அந்த இடத்துல உங்களால் ஐடியா பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இதை கனெக்ட் பண்ணுறீங்க. ரைட்டா? கனெக்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி விட்ருங்க. கண்டினியூ பண்ணி விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டு மேலே போனால் எகெயின் கீழே வருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கலர் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. மார்க்கெட்டு மேலே போகிற மார்க்கெட்டும் போயிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுறான், அங்கேயே வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் திரும்பி போகிறான். கரெக்டுங்களா? இதுக்கு தான் இந்த இந்த லைனை வந்து இப்படி போட்டு ட்ராக் பண்ணி வைக்க சொல்கிறேன் நான். இப்போ அதே மாதிரி மேலே போகிற லைன் பாருங்கள், இங்கே இவ்வளோ தூரம் போயிருக்குது, இங்கே வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது. இது எப்படி எது வரைக்கும் போகும் அப்படின்னு கணக்கு போடணும்னா அதையும் வந்து எளிமையாக இப்படியே கணக்கு வச்சுக்கங்களேன். பழகுங்க, அப்படியே பழக பழக தான் வரும். இது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பார்ப்போம். பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். இப்போ இந்த இந்த இடத்துல இது ஒரு கனெக்டிங். சரிங்களா? இந்த ரெண்டு கனெக்டையும் இழுத்து விட்றீங்க. இதோ இந்த ரெண்டு கனெக்டையும் ஜாயின் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி விட்றீங்க. சரிங்களா? மார்க்கெட் அடுத்தது வந்தால் எது வரைக்கும் வரணும் அப்படின்னு பார்க்கணும். மேலே மார்க்கெட் திரும்பிச்சுன்னா எகெயின் இது வரைக்கும் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. இதை வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு என்ன குழப்பமாகும்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்கே மேலே போயிடுச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கே வந்து எக்ஸாக்டாக முற்றி திரும்பிக்குன்னு சொல்லலாம். இங்கேயும் வந்து திரும்பி இருக்குது. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தாங்க. சரிங்களா? அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே கீழே இருக்குது, விக்கில் தான் வைக்கணும் அல்லது பாடியில் தான் வைக்கணும்லாம் கணக்கு போடாதீங்க. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாடிக்கு நியர்பை வச்சுட்டேன். விக்கு பாடி இப்படி கணக்கு போட்டு அடுத்தது மேலே வந்தால் மார்க்கெட் இது வரைக்கும் வரணும் அப்படின்னு கணக்கு போடணும். அதே வந்து இப்போ கீழே பாருங்க, இது அப்போ நம்ம இப்போ என்ன கனெக்ட் பண்ணிக்கிறோம், இதையுமே இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 3 கனெக்ட் ஆன மாதிரி தெரியுதுங்களா? இங்கே இங்கே இங்கே. இது எக்ஸாக்டாக வைக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஓவராலாக வந்து இந்த இடத்துக்கு இந்த ஜோனுக்குள்ளே வந்தால் மார்க்கெட் திரும்புதுன்னு தெரியணும். அதுக்கு வேண்டி தான் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கேன்.
இந்த ஜோனுக்குள்ளே வந்தால் மார்க்கெட் திரும்பும் அப்படின்னு. சரிங்களா? அதுக்கு தான் நம்ம அதாவது இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஹையர் ஹை வச்சுட்டு போகுது. ஹையி 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 அடுத்தது மேலே வந்தால் ஹையி. கான்செப்ட் எவ்வளோதான். ட்ரெண்ட் அப்படியே மேல் நோக்கி போயிட்டு இருக்குது, ஹையர் ஹை வச்சுட்டு போயிட்டு இருக்குதுங்கிறதா கான்செப்ட். அப்போ இது இழுத்து விட்டோம்னா அடுத்தது இங்கே வந்து திரும்பணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? கீழே அப்படியே செக் பண்ணி பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குமே இதுக்கும் கனெக்ட் பண்ணி பாருங்க. இது இது அல்லது இது அப்படி கனெக்ட் பண்ணி பாருங்க. இதுக்கு கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு கீழே வந்து இது முட்டிட்டு மேலே போன மார்க்கெட்டு அகைன் அதே இடத்துல டெஸ்ட் எடுத்துகிட்டு போகுது. சரிங்களா? இதுக்கு தான் இந்த ட்ரெண்ட் லைனை போட்டு சொல்கிறது. போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும், அவ்வளோதான். இந்த இடத்துல சப்போர்ட்டும் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு இன்னும் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரேடுக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கானா, சப்போர்ட் வரைக்கும் இங்கே இருக்குது, ஆல்ரெடி சப்போர்ட் தான். சப்போர்ட் ஏரியாவில் வந்து இப்படி திரும்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மறுபடியும் மேலே தானே போகும். இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி போட்டு பழகிக்கங்க. ஒரு ஒரு இடத்துல சப்போர்ட் இல்லாத இடத்துல திரும்பிச்சுட்டு அந்த இடத்துல ஏதோ ட்ரெண்டை கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? இப்படி தான் நடக்கும். அந்த இடத்துல ட்ரெண்டை போட்டு பாருங்க, சரியா இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மேட்ச் ஆகும். நான் பாருங்க இப்போ 1 ஹவரில் போவோம். இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரெண்டுக்கே போட்டிங்கனாலும் இது மேட்ச் ஆகும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அது இங்கே என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சொல்லும். நம்ம அது தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இப்போ 1 ஹவரில் மேலேருந்து கீழே வந்திருக்கா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையி இங்கே ஹையி இங்கே ஹையி இங்கே ஹையி அப்படி வந்திருக்கா இல்லைங்களா? இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்னு இந்த ஒரு 2 கனெக்ட் கிடச்சிருக்குது. இந்த 2 கனெக்டில் வச்சு இழுங்க, அவ்வளோதான். இந்த 2 கனெக்டில் வச்சு இழுத்து பார்த்தோம்னாவே நம்மளுக்கு இந்த இடத்துல ஐடியா கிடைக்கும், என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி இங்கேயுமே படுத்தாங்க. லோவில் வந்து பார்த்தீங்கன்னா லோ உடச்சிட்டு வர்றா. அப்படியே வச்சிங்கன்னா ஒரு லைன் கரெக்டாக வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, இதுக்கு ஒரு ட்ராக் பண்ணி பார்ப்போம். இதோ இங்கிருந்து வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கிருந்து வச்சு இதை கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த 2 வந்தோடனே நம்ம அடுத்தது அப்படியே கண்டினியூட்டி இழுத்து விட்டுறலாம். சரிங்களா? இது எக்ஸாக்டாக வந்து இந்த லெவல் வைக்கணுமா, கணக்கு பண்ணணுமா, பாடியாக வைக்க அதெல்லாம் கணக்கு போட வேண்டாங்க. இது பார்த்து கொஞ்சம் மேலே கீழே அரசல் புரசலாக இருந்தாலும் பரவாயில்ல, பழக்கத்துக்கு கொண்டு வர்றது தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ இந்த ரேஞ்ச் போயாச்சுன்னா திரும்பி வரும், இங்கே வருது. இங்கே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்குது. அடுத்த நாள் அதே இடத்துல போய் டச் பண்ணிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? இந்த கனெக்ஷனை பார்க்கறதுக்கு தான் நான் இந்த ட்ரெண்ட் லைனை போட சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பார்க்கணும். இந்த ஜோனுக்கிட்ட வந்தாச்சுன்னா மார்க்கெட் திரும்பிடும். அதாவது இது என்ன சொல்லுது, லோ அடுத்து லோவர் லோ, இந்த சாரி ஹையர் லோ, ஹையர் லோ இப்படி வச்சுட்டு வந்துட்டு இருக்குது. லோவர் ஹை வச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து கீழே வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த 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 கான்செப்ட் அவ்வளோதான். லோ வந்து ஹைக்கு முன்னாடி வச்ச ஹைக்கு கீழேயே தான் வச்சுட்டு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஹையர் லோன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? அதுக்கு தான் இதை போட்டு பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு இங்கே என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணும் இல்லையா? இப்போ அந்த அந்த இடத்துல கனெக்ட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இப்போ இங்கே வச்சுருக்கோம். இங்கிருந்து கனெக்ட் போட்டுக்குங்க. இங்கிருந்து எடுத்துட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், கனெக்ட் பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு. தெரியுதுங்களா? அதாவது இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்கு வந்தால் கீழே திரும்புது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேயே ரெசிஸ்டன்ஸு, அதாவது சப்போர்ட்டாக மாற்றிட்டு மேலே போயிருக்குது. இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது, சப்போர்ட்டாக மாற்றிட்டு மேலே போயிருக்குது மார்க்கெட்டு. சரிங்களா? இதை தான் சொல்கிறேன். இப்படி தான் பார்க்க சொல்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ட்ரெண்டு, சப்போர்ட் லைனு, இது ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இது எல்லாம் ட்ரெண்டை இதெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ண முடிஞ்சுன்னா அழகாக வந்து இந்த ட்ரேடை பண்ண முடியும் நம்ம. ரொம்ப குழப்பிட்டு இருக்க வேண்டாங்க, இவ்வளோதாங்க. நிறைய வந்து ட்ரெண்ட் லைனை பற்றிலாம் பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அவ்வளோவும் இம்பார்ட்டண்டாக வச்சுக்க வேண்டாம். ஆனால் இதையும் ஒரு டூலாக வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணுங்க. இந்த 2 பாயிண்ட் மட்டும் கனெக்ட் பண்ணி இழுத்து பாருங்க. அடுத்த நாள் வந்து அங்கே தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட். கரெக்டுங்களா? இங்கே மேலே வந்த மார்க்கெட்டு இதே இங்கே தான் முடிஞ்சிருக்கு. இது ஒரு லைன் கனெக்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. இப்போ நம்ம இந்த இந்த 2 இடத்துல வந்த உடனேயே 2 கனெக்ட் பண்ணி இழுத்து விட்டுருக்கோம். இழுத்து விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்க்கெட் இங்கிருந்த ஒரு சப்போர்ட் பிளேஸ்லேருந்து கனெக்ட் பண்ணிட்டு போகும்போது
எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த இந்த லைனுக்கு தான் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருப்பான். கரெக்ட்டுங்களா? இதுதான் லைனாக இருக்குது. இது ஒரு ட்ரெண்டு. அடுத்த நாள் ட்ரெண்டை உடைச்சிட்டு மேலே போயிட்டான். அந்த மாதிரி நீங்கள் இதை கட்டமைச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ட்ரெண்ட் எல்லா நாளும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த லெவல் வரும்போது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகத்தான் செய்யும். மேலே பாருங்கள், மேலே எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். மேலே போனதும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த கனெக்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள், அல்லது இது சேர்த்து கனெக்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு கனெக்டையும் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இதை கனெக்ட் பண்ணுறோம், இதை கனெக்ட் பண்ணுறோம், ரெண்டு. மூணாவது எங்கே வந்து திரும்பி இருக்குன்னு வரும் மார்க்கெட்டு. இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் போயிருக்கானா, இங்கேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கான். சரிங்களா? அப்போது இந்த இந்த இடத்துல எப்படி மார்க்கெட் திரும்புதுன்னு இப்படி தான் கண்டுபிடிச்சிக்கணும் நம்ம. அந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பாருங்கள், ஒன்றும் இருக்காது பெருசாக. நீங்கள் இந்த இடத்துல கணக்கு போட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இங்கே இருந்த லெவல், அதுக்கு முன்னாடி இங்கே இருந்த லெவல் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துருப்போம். கரெக்டாக அந்த இடத்துல வந்தோன்னா மார்க்கெட்டு மேலே திரும்பி போயிட்டான். சரிங்களா? இப்படி தான் நம்ம கணக்கு போட்டுக்கணும். ஒவ்வொன்றா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், தெரிஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடியும் கூட போனது பாருங்கள், மேலே போயிட்டு கீழே வந்து இங்கேயே எடுத்துட்டு மேலே போனவன் எகெயின் வந்து இதே சப்போர்ட் தான் பிடிச்சிட்டு போகிறோம் பாருங்க. கரெக்டுங்களா? பிடிச்சிட்டு மேலே போயிடலாம். போயிட்டு அப்புறம் தான் ஒரே மூவை உடச்சிட்டு கீழே வந்திருக்கான். கீழே வந்தவன் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஒர்க் ஆகிருக்கு எல்லா பக்கமே. இது பாருங்க, இங்கே எடுத்து இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இது வரும், ஜாயிண்ட் ஆகும். இந்த இந்த பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டை தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம், இந்த ரெண்டை. சரிங்களா? கனெக்ட் பண்ண இங்கே ஒரு லைன் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல வந்தால் திரும்பி போகிற மார்க்கெட்டு. எல்லாம் பழக்கம் தாங்க, பழக 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 வரும். போட்டு பழகுங்க. சரிங்களா? போட்டு பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு இது ஒரு ஐடியாவே கிடைக்கும். நம்ம எதையுமே போட்டு பழகாமே பேச வேண்டாங்க. போட்டு பழகுங்க அப்படியே. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த லைன் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஒவ்வொரு டைமு இங்கே பாருங்க, இந்த இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இழுத்து விட்டுருந்தீங்கன்னா இங்கே தான் போய் ஜாயிண்ட் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? அப்படி எது வரைக்கும் ஹை போகும், இது இது ஹையாக இருக்குது, இதுவும் ஹையாக இருக்குது, மேலே உடச்சானா எது வரைக்கும் போவான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதையும் ஜாயின் பண்ணி இதையும் ஜாயின் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மேலே முன்ன பின்ன இருக்கும். அந்த ஜோனுக்கு வந்தால் திரும்பி போகிறாங்கிறது மட்டும் தான் நம்ம கான்செப்ட். சரிங்களா? இந்த ஜோனுக்கு வந்தால் திரும்பி இருக்கான், இங்கே வந்தால் திரும்பி இருக்கான். அப்போ வந்து இது வந்து இப்படியே திரும்பி வரணும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கேன். அப்போ என்ன பண்ணியிருக்குது, ஃபஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட இங்கே டச் ஆகிருக்கு. செகண்ட் டைம் பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த இடத்துல டச், இது கொஞ்சம் பிரேக் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல எக்ஸாக்டாக அங்கேயே டச் எடுத்துகிட்டு போயிட்டான். கரெக்டுங்களா? இது பழகுங்க, பழகு பழகு வந்துடும். ஒவ்வொன்றா போட்டு போட்டு பார்க்கணும், அவ்வளோதாங்க. ப்ராக்டிஸ் தான் இதில் கை கொடுக்கும் மார்க்கெட்டில். எப்பவுமே நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மார்க்கெட் நம்மளுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ஒரு சேனலுக்குள்ளே போன மாதிரியே தெரியுது பாருங்கள். இங்கே மேலேயுமே ட்ரெண்ட் ஆகிருக்கு, கீழேயும் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ட்ரெண்டை உடச்சோன்னா மார்க்கெட் கீழே அடுத்த ரேஞ்சுக்கு வந்துட்டான். அப்போ அதே பாட்டினா இதுவும் ஒரு ட்ரெண்டாக கணக்காயிடுச்சு. சரிங்களா? இப்படி தான் நம்ம பார்க்கணும். இங்கே இங்கே பாருங்கள், எப்படி ஸ்லைடாக வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படியே கீழே இறங்கி வந்திருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டை வச்சுங்க, இந்த கனெக்ட் ஜாயிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? இந்த கனெக்டும் பண்ணிங்கன்னா இது ஜாயிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இதையும் கனெக்ட் பண்ணினா இங்கே போய் ஜாயிண்ட் ஆகும். போட்டு பார்ப்போமே. இந்த ரெண்டு கனெக்ஷனை வச்சு இழுத்து வந்தோம்னா கிட்டத்தட்ட அது கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத விட்டுருங்க. இங்கே பாரு, அப்படியே மேலே பாருங்கள், மேலே இப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். மேலே இந்த ரெண்டை தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே அந்த பாயிண்ட் போகலை, அதனால் விட்டுறலாம் அதையே. சும்மா பழகுங்க, வரைஞ்சி பழகுங்க. பழகுனாவே நம்மளுக்கு இங்கே ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள், எப்படியா இருக்கணும், ஒரு 8 தான். கரெக்டுங்களா? இதுவும் ஒரே ட்ரெண்டில் தான் போயிருக்குது. ஒரு சும்மா அப்படியே இங்கே எடுத்துகிட்டு இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா இந்த பாருங்க, அங்கே 3 4வது இதே இடம் தான். அப்போ இந்த இடத்துல வர்றப்போல திரும்பி போவான்னு தெரியணும். இப்போ இந்த இடத்துல வந்து பாடி முட்டிட்டா முட்டல அப்படிலாம் கணக்கு போடாதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாடி முட்டாமல் போயிருக்கா, இங்கே முட்டிட்டு போயிருக்கா, இங்கேயும் முட்டிட்டு போயிருக்கா, இப்படியெல்லாம் கணக்கு போட்டுருக்க வேண்டாம். இந்த 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 ரேஞ்சுக்கு நியர்பை வந்ததுன்னா திரும்பி போயிடும் மார்க்கெட்டு. அதை மட்டும் தெரிஞ்சுங்க. தொட்டு போகலாம், தொடாமல் போகலாம், உடச்சிட்டும் கூட போகலாம்.
ஓகேங்களா? இது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துரும். இது அப்படியே சின்ன டைம் ஃப்ரேம்க்கு இன்னும் போய் பார்ப்போம். இது பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. அப்படியே இறங்கி வந்திருக்கிறா. கீழயே வந்திருக்கிறான். இப்படி இங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணினா இது கனெக்ட் ஆகும். சரிங்களா? பாருங்க ஒவ்வொரு இடத்துல இதுக்கு கனெக்ட் பண்ணா அப்படி இழுக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க இந்த பாயிண்ட் பாருங்க. ஒவ்வொரு டைம் இந்த 2 கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இது முட்டி திரும்பி இருக்குது, இங்கேயும் முட்டி திரும்பி இருக்கும். சரிங்களா? இதையுமே கனெக்ட் பண்ணி அப்படியே இழுத்து விடுங்க. அந்த ஜோன் வந்தா திரும்பி போயிரும் அவ்வளவுதான். அப்படித்தான் நடக்குதுங்க. இதுல கொஞ்சம் கீழ வந்து போலாம். அதெல்லாம் பெருசா பார்த்துட்டு இருக்க வேண்டாங்க. இப்படித்தான் இருக்கும் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்ப இந்த இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பழகிக்கணும். இந்த இடத்துக்கு வந்தா மார்க்கெட் திரும்பி போகும்னு தெரிஞ்சு பழகிக்கணும். சரிங்களா? இப்ப இங்க இங்க பாருங்க. இது 2 கனெக்ட் எடுத்துட்டு நாமோ 2 கனெக்ட் எடுத்திருக்கோம். இங்க வந்து கீழ வந்துட்டு திரும்பி இருக்கிறான். இங்க இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு கனெக்ட் எடுத்துட்டு ஒரு 1 ஹவர் கேன்ல மேல போயிருக்கான். நம்ம 1 ஹவர்ல பாத்துருக்கோம். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல வந்து கீழ வந்திருக்கான். இங்க பாருங்க அகைன் அதே டச் எடுத்திருக்கான். டச் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் போயிருக்கான். இங்கேயும் அதே டச் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் போயிருக்கான். சரிங்களா? இங்கேயும் பாருங்க அதே டச் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் போயிருக்கான். இங்கேயும் டச் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் போயிருக்கான். இது இப்படித்தாங்க. அந்த இடத்துக்கு வந்தா ஜோனுக்கு வந்தா திரும்பும் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் வேற ஒண்ணும் இல்லைங்க. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி மல்டி கனெக்ட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் செட் ஆகும். ஒரு கனெக்ட் 2வது கனெக்ட் எடுத்து நம்ம போட்டோம்னா போதுங்க. அது மல்டி கனெக்ட் ஆகும். இப்போ இது அப்படியே 15 மினிட்ஸ் போய் பார்ப்போம். இருக்கிறதெல்லாம் அழிச்சிடுவோம். ட்ரேடிங் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ட்ரேடிங்க்கு எப்படி எப்படி செட்டப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அதான் பாட்டுருக்கும். 50 மினிட்ஸு 5 மினிட்ஸுக்கு எல்லாமே போய் பார்க்கலாம். அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இது இந்த இந்த 2 கனெக்ட் பண்ணால் இங்கே இது வரைக்கும் பாருங்க. சரிங்களா? பார்த்தாவே உங்களுக்கு தெரியுதா? இதையும் கனெக்ட் பண்ணால் எங்கே வந்து மார்க்கெட் முடிஞ்சு நின்றுருக்கான்னு பாருங்க. கரெக்டாக அந்த ட்ரெண்டில் வந்து நின்றுருக்கான். இது வந்து ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் ஜோன் கூட. இப்போ இந்த இடத்துல வந்து நின்றுருக்கா ட்ரெண்டு அவ்வளோதான். இதைத்தான் சொல்கிறேன். இப்படி தான் பார்க்க சொல்கிறேன். இங்கே பாருங்க இதுலேருந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. இது ஒரே மாதிரி கனெக்ட் ஆகும். இந்த ஹையிலேருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஹை கனெக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா அதுதான் மார்க்கெட் எங்கே திரும்பி இருக்கான்னு பாருங்க. இந்த ஜோன் தான். இதை வந்து எக்ஸாக்டாக வைக்கணுங்கள கொஞ்சம் முன்ன பின்னமே இருக்கலாம். தப்பு இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாடியில் முட்டாமல் இருக்குது. இது அப்படியே கனெக்ட் பண்ணால் இந்த ஏரியாவுக்கு வந்து திரும்புவோம் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம கான்செப்ட். ஓகேங்களா? பாருங்க அழகாக வந்து இங்கே ரிவர்ஸ் எடுத்திருக்கான். இப்படி தான் ட்ரெண்ட் லைனை வரைஞ்ச பழகலாம். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறதுல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இது கனெக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகும். இதை கனெக்ட் பண்ணி இதுக்கு இந்த 2 கனெக்ட் பண்ணி இதையும் கனெக்ட் பண்ணி அப்படியே எடுத்து பாருங்க. இந்த ரேஞ்சு வந்து செட் ஆகும். சரிங்களா? அப்படி செட் ஆகலாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணாங்க. மாற்றி வைங்க. மாற்றி வச்சுங்க ஒன்றும் தப்பு இல்லை. இது செட் ஆகுங்களா? இப்படி இப்படி பண்ணி பழகணும்னு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிவர்ஸு 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணி எடுத்தோம் ரிவர்ஸு. இந்த இடத்துல இதுவே சப்போர்ட். இந்த பிளேஸை சப்போர்ட் பிளேஸ். ஒரு நல்ல வால்யூமோட மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? இது பழக பழகத்தான் நம்மளுக்கு கை கொடுக்கும் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அதான் நடந்திருக்கு. இங்கே பாருங்க அடுத்தது இங்கேருந்து மேலே கொண்டு போயிருக்கான். இது அப்படியே இந்த 2யும் கனெக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா அதுலேயே தான் மார்க்கெட்டு முட்டி முட்டி மேலே போயிருக்கு. இங்கே இந்த 2யும் கனெக்ட் பண்ணி இது ஜாயிண்ட் ஆகும். இதை பாருங்க இதை கனெக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா இந்த இடத்துல உடச்சிட்டு வந்துருச்சானா இங்கேருந்து கனெக்ஷன் ஆகணும். இதை பாருங்க ஒரு ஸ்லைடிங்காக வந்திருக்கு அப்படியே கீழே. இப்போ நம்ம 5 மினிட்ஸில் பார்ப்போங்க. இது இவ்வளோதாங்க. இப்படியே மார்க் பண்ணி பழகி பார்த்துட்டிங்கன்னா சப்போர்ட் ரெசன்ஸு ப்ளஸ் ட்ரெண்டு இதெல்லாம் வச்சு பண்ணும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் நம்மளுக்கு. சரிங்களா? இது 5 மினிட்ஸ் பார்ப்போங்க. 5 மினிட்ஸ் என்ன தெரியுது? இது இந்த கனெக்ட் 1/4 மணி நேரத்தில் பார்த்தா அதே கனெக்ஷன் தான் இது. பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஹையிலேருந்து இந்த இதுக்கு டச் பண்ணி இழுத்தோம்னா
இது டச் பண்ணி இழுத்தோம்னா அடுத்தது அந்த லெவல் தான். இங்கேருந்து திருப்பிட்டாங்களா? இங்கேருந்து என்ன பண்ணிக்கிறான்னு பாருங்க. இங்கேருந்து கனெக்ட் பண்ணி இதை கனெக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா அவ்வளோதான். வர்றான். இந்த 2 கனெக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா இங்கே வந்து தொட்டுட்டு திரும்புறான். சரிங்களா? இந்த ரேஞ்சுக்கே தொடாமல் வர, அதாவது லோயர் லோ வச்சுட்டே வந்துட்டு இருக்கான். லோவர் ஹை வச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கான். இப்படி தான் கனெக்ட் பண்ணும். இங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணினேன், இதுக்கும் கனெக்ட் பண்ண நேரம் இங்கே வரும். கரெக்டுங்களா? இதுக்கு கனெக்ட் பண்ணால் வருமா? இதையே கொஞ்சம் அப்படியே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கங்க. இதை பாருங்கள், கரெக்டாக வந்து அங்கே தான் திரும்பிட்டு இருக்கா. இதெல்லாம் போட்டு பழகிக்கணும், அவ்வளோதான். இந்த 2 கனெக்ஷன் எடுத்தோம்னா இது ஜாயிண்ட் ஆகணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பழகுங்க. இது தாண்டிய ஒன்றும் இல்லைங்க. இப்படி எதாவது நடக்குது, நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி பழகிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க, இப்படியே இது 2 கனெக்ட் பண்ணி இழுத்து பாருங்க, அப்படி தான் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இப்படி தான் கணக்கு வச்சுக்கணும். இங்க பாருங்க, இங்கேருந்து கனெக்ட் பண்ணி பாருங்க, அது கரெக்டாக அங்கேயே மேட்ச் ஆகும். இங்கேருந்து இதையே ஜாயின் பண்ணுங்க, இதையும் ஜாயின் பண்ணி இழுத்து பாருங்க, அந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கான். அது கீழே வரல. ஏன்னா இங்கேருந்து அப்படியே ஹையர் ஹை இந்த பாயிண்ட் வச்சிங்கனாலும் கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டு இன்ட்ராடேல பண்ணும்போது வச்சு இந்த பாயிண்ட் டச் ஆகிட்டு போகும்போது அடுத்தது அப்படியே இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணி இழுத்துட்டு இங்கே தான் வந்து திரும்பி போயிருக்கேன் மார்க்கெட்டு. ஒவ்வொரு நாளும் இப்படி தான் கொடுக்குது மார்க்கெட், ஒர்க் ஆகிறது இப்படி தான் ஆகுதுங்க. இதை பழகிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ட்ரெண்ட் லைன் வந்து அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் வந்து இதையுமே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது பாருங்கள், ஒரே ஸ்லைடாக போயிருக்குது. இங்கேருந்து அப்படியே வச்சு எடுத்திங்கன்னா கனெக்டிங் ஒரே மாதிரி தாங்க தான் போய் முடிஞ்சது, பெருசாக மாறல. இங்கே பாருங்க, இது ஒரு நல்ல மொமெண்ட்டு. இதுக்கு இழுக்க முடியாது, இதுக்கு 2 ஜாயின் பண்ணியிருந்தேன், இது கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கும் இங்கே பாருங்க, கனெக்டிங் 1 2 3 4. இந்த 2 இந்த 2 கனெக்ட் பண்ணி இழுத்துருந்தீங்கன்னா இங்கே ஜாயிண்ட்டு, இங்கே ஜாயிண்ட்டு, இங்கே ஜாயிண்ட்டு. இந்த இடத்துக்கு வந்தால் மேலே வர, மேலேயும் பாருங்கள் அதே மாதிரி 1 2 3 இப்படியே ஜாயிண்ட் ஆகி வந்திருக்கான். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கனெக்ஷன் தான் நம்ம இழுக்கிறோம். இந்த 2 கனெக்ட் பண்ணும்போது மூணாவது அதே இடத்துக்கு வந்து திரும்புகிறான். இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கூட காணும். ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு இந்த ஏரியாவில் இருக்குது. இங்கே தான் வரணும் மார்க்கெட்டு. ஆனால் இங்கேயே திரும்புறது என்னென்னா அந்த அந்த லோவுக்கு ஹைக்கே வர முடியல, திரும்புகிறான்னு பார்த்துக்கலாம். இங்கே அதே மாதிரி தான் பார்த்துக்கு. இங்கே ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் இந்த இடம் கூட சப்போர்ட் சொல்லலாம். கரெக்டுங்களா? பட் வந்து அதையும் உடச்சிட்டு க்ளோஸ் ஆகுது. அப்போது இந்த 2ஐயும் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த இடத்துல முன்னாடி எங்கேயாவது சப்போர்ட் இருந்தால் இருக்கலாம், அது தெரியல. பட் வந்து கீழே அதை அப்படியே கண்டினியூ பண்ணும்போது அங்கேயே தான் வந்து திரும்புகிறவன் அடுத்த மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைனுக்கு போகிறான். கீழே எகைன் வர்றவன் அதே ட்ரெண்ட் லைனை ரிவர்ஸ் ஆகுறான். மார்க்கெட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஜாயின் பண்ணி பழகிக்கணுங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம், ட்ரெண்டு பார்க்குறோம், கூட ட்ரெண்ட் லைனையும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் சப்போர்ட் அதிகமாகும். ட்ரேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் அதிகமாகும். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? பழகிறது தாங்க, எல்லாம் பழகுனீங்கன்னா வரும், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும். எல்லா டைமும் ட்ரெண்ட் லைன் இப்படி கிடைக்குமானா அப்படிலாம் கிடைக்காது. கிடைக்கிறப்ப நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்க. இந்த இடத்துல பாருங்க, அதே மாதிரி தான் இங்கிருந்து அப்படித்தான் மூவ் ஆயிருக்கான். இந்த ரெண்டை கனெக்ட் பண்ணி அப்படியே இழுக்க வேண்டியதுதான். எப்படி போயிருக்கான்னு பாருங்க. அப்படியே பழக பழக வருங்க. இப்போ இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணால் இங்கே போய் கனெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணால் இங்கே கனெக்ட் ஆகும். கனெக்ட் பண்ணி பார்ப்போம்ல. இது இந்த கனெக்ட். சரிங்களா? டச் ஆகலையோன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. மேலே போய் வந்திருக்கலாம். நான் தான் சொல்லிட்டேன், பாடி வீக்கெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க, அந்த ரேஞ்சு அந்த ஜோனுன்னு கணக்கு வச்சு பழகுங்க. இதுதான் இப்படி தான் வந்து முட்டுவா. இது கொஞ்சம் மேலேயும் போயிருக்கலாம், கீழேயும் வந்திருக்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போயிட்டு வருவான். சரிங்களா? இப்போது இதை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சோம்னா என்ன ஆகுதுன்னா, இது டச் ஆகலையேன்னு நம்ம சொல்லுவோம்.
ஆனால் அந்த ஜோனுக்கு நியர்பை பாயிண்ட் திரும்பி இருக்கு. அப்போ இதையுமே கனெக்டிங்லேயே வச்சுக்கலாம். இப்போ அது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்புகிறேன். இப்படி தான் பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் பாருங்கள், லைவ் மார்க்கெட்டில் பார்த்தாலும் இதுதான் நடந்திருக்கு. இதையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், இங்கே வந்து டச் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த கனெக்ஷனையுமே இந்த இடத்துலையுமே இதையும் கனெக்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா பாருங்கள் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னு. மார்க்கெட் அந்த இடத்துல வந்தோடனே திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? அதாவது அந்த இடத்துல ஒரு எஃபெக்ட் கொடுக்குறான்னு சொல்கிறேன். என்ன பண்ணீங்கனாலும் அங்கே ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஜோனுக்குள்ளே வந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான சிக்னல் கொடுக்குறான் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இங்கே வந்து நீட்டாக சப்போர்ட் மறுபடியும் எடுக்கிறா அடுத்த நாள் மேலே ஓப்பன் ஆகிருக்கான். சரிங்களா? இது சின்ன சின்ன இன்ட்ராடேக்குள்ளே இது நல்லா யூஸ் ஆகும். அதுக்கு தான் சொல்ல வர்றேன். கூட நம்ம பார்க்க போகிற விஷயத்து கூட இதையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கான்செப்ட். ஓகேங்களா? இதை பாருங்கள், அப்படியே இங்கேருந்து இழுத்து பாருங்கள், அப்படி போகும். இங்கெல்லாம் டச் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இது பாருங்கள் எப்படி ஸ்லைடிங்க கீழே வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இழுக்கலாம். இங்கே இந்த கனெக்ட் ஆன இடத்துல இருந்த இந்த 2 கனெக்ட் ஜாயின் பண்ணி எழுத்தா 3வது கனெக்ட் வந்துச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணி விட்டுருந்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்கள் அதே இடம் தான் வந்து கீழே ஒவ்வொரு டைம் வந்து அப்படியே தான் கீழே திரும்பிட்டு இருக்கான். வர்றான் மேலே வந்து முடியல, கீழே வர்றான். இப்படி சப்போர்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை போட்டு பழகுங்க. இங்கே பாருங்கள் எப்படி போயிருக்கான்னு. அப்படியே மேலேயே போயிருக்கான். இது ஒரு பைப் லைன் மாதிரி போயிருக்கான் பாருங்க. இங்கிருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயுமே அதே மாதிரி மூவ் ஆயிருக்கான் இந்த டே பூரா. ஆனால் ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படியே அப் சைடாக போயிட்டுருக்கான். மேலே முட்டுறான், கீழே முட்டுறான், மேலே முட்டுறான், கீழே முட்டுறான். இதே தான். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இங்கேருந்து அப்படியே வந்து கீழ் நோக்கி வந்திருக்கான். இதோ இந்த 2 கனெக்ட் பண்ணி இழுத்தீங்கன்னா 2 3 கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஜாயிண்ட் ஆகுது. இங்கே வச்சு இதை கனெக்ட் பண்ணுங்க. அப்படியே ஆல்ட்ரு பண்ணிக்க வேண்டியதாங்க, யோசனையே பண்ணக்கூடாது. இந்த கணக்கு பாருங்க, இங்கே 2 ஜாயிண்டை வச்சு இழுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெஸ்ட்டு 3வது டெஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து 4வது டெஸ்ட்டு. சரிங்களா? அடுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட. இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அழகாக ட்ரெண்ட் லைனை வருது, அங்கே விட்டுட்டாங்க கீழே. சரிங்களா? இது அப்படியே பழகுங்க, பழக பழக ஈஸியாக வரும். ஓகேங்களா? ட்ரெண்ட் லைனு, ட்ரெண்டு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு காமனாக நம்ம ட்ரேட் எப்படி எடுக்க போகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட்ஸ்லேயே பதில் சொல்கிறேன். சரிங்களா? யூடியூப் சேனல், டெலிகிராம் லிங்க் இருக்குது, டெலிகிராமை யூஸ் பண்ணிக்கங்க. லைவ் அப்டேட்ஸ் கொடுப்பேன். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க. வணக்கம்.